people they have lack of life. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பார்த்தபோது ஜனங்கள் எல்லோரும் ஜீவனற்றவர்களாக இருந்ததை அவர் பார்த்தார். People they are suffer with disease. அநேகர் வியாதியினால நோயினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. People they are suffer because of suffering malaria and other trouble. ஆமா, நிறைய கஷ்டங்கள் நிறைய வேதனைகளினாலே இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. So why Jesus decided to born on the earth and to take all this problem. அவர்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவருடைய வேதனைகளை மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனுஷனாக அவர் பிறந்தார். So when you accept Jesus into your life, you will be free. இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில நீங்க எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்க எல்லா பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். Amen. Amen. When you accept Jesus, they come to stay in your heart. இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்துல நீங்க ஏற்றுக்கொள்ளும்போது அவர் வந்து உங்க உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணுவார். Somebody can ask you how Jesus can stay in my heart. சிலர் கேட்பாங்க, எப்படி இயேசப்பா என்னுடைய உள்ளத்துல வந்து வாசம் பண்ண முடியும்? Jesus is spirit. Amen. இயேசு கிறிஸ்து அவர் ஆவியா இருக்கிறாரு. So even here is now here, but you can't see because it's spirit. ஆமா, இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க இல்லையா, நம்ம மத்தியில இயேசு கிறிஸ்து அவர் ஆவியா உலாவி கொண்டிருக்கிறார். Amen. Amen. Jesus is everywhere for the one time. ஆமா, இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் அவரால் இருக்க முடியும். So today when you accept Jesus to enter your life, you have eternal life. இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாளில உங்க இருதயத்துக்குள்ள இயேசப்பாவுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருதயத்துக்குள்ள இயேசு வருவார். Amen. Amen. I talked to one father there, I talked to one mom there. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மாரோடும் தாய்மாரோடும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். When you accept Jesus today to enter your life, you have eternal life. ஆமா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு முடிவே இல்லாத நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். That trouble you have, sickness, today will be over. இன்றைக்கே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு உங்க வேதனைக்கு ஒரு முடிவு இருக்குது. Amen. Amen. I talk even this side also. ஆமா, அவங்க முன்னாடி நிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, பின்னாடி நின்னு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் ஆண்டவர் பேசுறார். Jesus was born on the earth to bring life in you. ஆமா, இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே பிறந்தார். This is why we are here. Amen. ஆமா, அதனால இந்த செய்தியை சொல்லும்படியாக தான் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். If it's not Jesus, it means there is no life. ஆமா, இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் இந்த பூமியிலே ஜீவன் கிடையாது. There are some more people they are suffer because of causing with witchcraft. நிறைய ஜனங்கள் இந்த பூமியில மந்திரவாதத்தினால மாந்திரிகத்தினால செய்வினையினால பில்லி சுனித்தினால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. The work of Satan is to kill and to steal. ஆமா, சாத்தானுடைய வேலையே கொல்றதும் அழிக்கிறதும் தான். When they saw your children is good, they steal their brain. ஆமா, சின்ன பிள்ளைகள் நீங்க பார்க்கும்போது அவங்க திருடுறத நீங்க பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. So you wonder your children you pass good, they have good years, but when they grown up they have bad habits. ஆமா, நம்முடைய பிள்ளைகளை நம்ம நல்லா தான் வளர்க்கிறோம், ஆனாலும் அந்த பிள்ளைகள் சில நேரத்துல தவறான பழக்கங்களை அவங்க செய்யறாங்க. You see your husband before is good man, but at the end of the day you wonder is changing totally. Amen. ஆமா, நம்ம நல்ல சின்ன வயசுல நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அந்த பிள்ளைங்க வளர வளர கெட்ட காரியங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. Because Satan they want to make people as slave. அதுக்கு காரணம்னு கேட்டா உங்க பிள்ளைகள் இல்ல, உங்க பிள்ளைகளை சாத்தான் அப்படி கெடுத்து வச்சு அந்த பாவத்துக்கு அவங்களை அடிமையாக்கி போடுறான். Amen. Amen. When you be addicted of drunkard, that you be slave of Satan. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் குடிகாரங்களா மாறுறாங்க. சின்ன பிள்ளையிலேயே குடி பழக்கத்தை கத்துக்கிட்டு அவங்க குடிகாரங்களா மாறி குடும்பத்துக்கு வேதனையா இருக்கிறாங்க. When you have addiction of drugs, you are slave of Satan. ஆமா, நீங்க பாவத்துக்கு அடிமையா இருக்கும்போது, குடிக்கு அடிமையா இருக்கும்போது நீங்க சாத்தானுக்கு அடிமையா இருக்கிறீங்க. And now we have big trouble in the world. இந்த உலகம் முழுவதும் அதனால நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்தித்து கொண்டு இருக்கிறோம். This I'm never feel shy to say before you. இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். Homosexual they kill lot of children. ஆமா, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா தவறான தொடர்புகளினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. Satan they want to destroy the generation. இந்த தலைமுறையை பிசாசு கெடுப்பதற்கு அவங்க பல திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறாங்க. So why they use this weapon to make sure the men and the men to be together. ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆணோடு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பெண்ணோடு பெண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தவறான உறவுகள் எல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. Because they believe after this there is no any generation. அவங்க நினைக்கிறாங்க இனி ஒரு தலைமுறை நமக்கு தேவையில்லை, எதுக்கு நம்ம ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணி குழந்தைலாம் பெற்றுக்கணும், நம்ம இப்படியே தவறான வாழ்க்கை வாழ்வோன்னு சொல்லி அப்படி வாழ்றாங்க அவங்க. So you give Jesus today your life, you will be saved. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கும்போது அப்படிப்பட்ட தவறான பழக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். There is no witchcraft.
இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா ஒரு மந்திரமும் செல்லாது. There is no sickness. ஆமா, எல்லா வியாதியையும் இயேசு கிறிஸ்து சுகமாக்குவார். You can get everyday life and joy. ஒவ்வொரு நாளும் நீங்க சந்தோஷமா சமாதானமா இந்த பூமியில வாழ முடியும். Amen. Amen. And the others I saw here night you don't sleep well. ஆமா, சில நேரத்துல நீங்க ராத்திரி நேரத்துல தூங்க முடியாம தூக்கம் வராம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். But today after pray for you you can sleep well. ஆமா, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ண போறோம். இந்த ஜெபத்துக்கு பிறகு நீங்க நல்லா நிம்மதியா நீங்க தூங்க முடியும். Amen. Amen. Satan they don't want you to sleep, they want you to work all night. ஆமா, நீங்க ராத்திரி நேரத்துல தூங்காம உங்களை தூங்க விடாம பிசாசு உங்களை தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருப்பான். But God they create night people to rest and sleep. ஆமா, ஆண்டவர் ராத்திரியை ஏன் உருவாக்குனார்னா நம்ம எல்லாரும் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் தான் கடவுள் வந்து ராத்திரியை உண்டாக்குனார். Amen. 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 You hear me? எல்லாரும் கேக்குறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? Hello. எல்லாரும் Are you ready? ஆமா, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? So I go to pray for you. Amen. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். If are you ready me to pray for you, raise up your hand like this. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்குது, எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் நிறைய வேதனைகள் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கும் பார்ப்போம். Raise up your hand if you want. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா எனக்கு ஜீவனை கொடுக்கணும், சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்றவங்க மட்டும் கை தூக்குங்க. When you don't have Jesus, my mom, my father, no life. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், ஜீவன் கிடையாது. Amen. Amen. All children close your eyes. I can go to pray for you. ஆமா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். கை கீழ போட்டுருங்க. கை கீழ போட்டு கண்ணை மூடுங்க. நீங்க Watoto